வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? திருவாதிரை வரப்போகிறது இல்லையா? ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷம். அதாவது சிவன் நடராஜர் இருக்கு இல்லையா, அவருக்கு பிடித்தமான விரதம் அது. ஆக்சுவலாக அவர் நம்மளோட பக்தர்களோட அந்த பக்தியை வெளியில் எல்லாருக்கும் காமிக்கிறது தான் இந்த திருவாதிரை களியோட விசேஷம். அந்த சேந்தனார் கதை நான் களி பண்ணும்போது அந்த கதை சொல்கிறேன். இப்போ என்னென்ன காய், 7 காய் கூட்டுன்னு சொல்லுவாள் ஆக்சுவலாக இதை, இல்லைன்னா தாளகம்னு சொல்லுவாள் திருநெல்வேலி சைடில். வேணும்னா அந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போது இந்த 7 காய் கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை 7, 9, 11, 21 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காய் கிடைக்கிறதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லா காயுமே போட்டுக்கலாம். நார்மலாக இப்போ என்ன கிடைக்கும், கிழங்கு தானே கிடைக்கும். அதனால் கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு என்னென்ன கிடைக்கிறதோ அதை போட்டுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, என்ன அப்புறம் அவரைக்காய், அப்புறமா சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், ஒரு பச்சை மிளகாய் போட்டுறேன். என்ன அப்புறம் இந்த மொச்சை, இது ரொம்ப விசேஷம் இந்த இதுக்கு சேர்த்துக்கிறது. மொச்சையும் நம்ம சேர்த்துடலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் அதான் சொன்னேன்னா, பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதை போட்டுருங்க. நான் ஆக்சுவலாக அப்படியே ஓப்பனில் கூட காய் வேக வைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு சவுண்டு போட்டு எடுத்துட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன், ஒரு சவுண்டு போட்டால் போதும், கரெக்டாக காய் வெந்திருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம இதை ஒரு சவுண்ட் போட்டு வேக வச்சுட்டு, இங்கே பாருங்கள் புளி ரொம்ப கம்மியாக, இது கூட்டும் இல்லை சாம்பாரும் இல்லை, ஆனால் 7 காய் தான் குழம்புன்னு தான் சொல்லுவாள், 7 காய் கூட்டுன்னு தான் சொல்லுவாள். இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் புளி இருக்கணும், புளி ரொம்ப போட வேண்டாம். ஆக்சுவலாக இதுக்கு துவரம்பருப்பு போட்டு பண்ணணும், அதனால் நான் பண்ணுறேன். நார்மலாக நான் பண்ணேன்னா பருப்பு போடாமல் எல்லாத்தையும் அரைச்சி கொட்டி புளி போட்டு பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்றதுக்காக பருப்பு கொஞ்சம் வேக போட்டு வச்சுருக்கேன். அதாவது துவரம்பருப்பு சும்மா ஒரு கை போட்டு வேக வச்சு வச்சுட்டு மொத்தமாக அழகாக எல்லாம் பண்ண வேண்டியது தான் வேலை. இப்போ இந்த காய் நான் சொல்லிட்டேன், இந்த சீசனில் கிடைக்கிற எல்லா காயும் போடலாம். இந்த காய் அந்த காய் இல்லை, கிழங்கு நிறையா கிடைக்கும். பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய் ஆக்சுவலாக இல்லை, இருந்தால் அதுவும் போட்டிருக்கலாம். வாழைக்காய் நான் என்ன இருக்கோ அதை போட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த காய் கிடைக்கிறதோ அதை போட்டு பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குக்கரை மூடி ஒரு சவுண்டு விட்டுடுவோம். என்னென்ன வறுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது தனியா 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, மிளகு, வெந்தயம். சரிங்களா? நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சாத்தில் சூப்பராக இருக்கும். களிக்கு நார்மலாக தொட்டுன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, இந்த குழம்பு சாத்தில் போட்டு சாப்பிடும்போது அப்பளம் இங்கப்பெல்லாம் பொரிச்சுட்டு இல்லை வடை பண்ணிட்டு சாப்பிட்டுப்பா. அது அவ ஃபேமிலியில் இருக்கிற ட்ரெடிஷன். அது என்ன பிடிக்குமோ அது. எங்கள் ஆத்தில் என்ன பண்ணுவான்னா, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் எனக்கும் அதே பழகிடும். அப்பாவுக்கு அப்பளம்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக போட்டு வறுத்துடுவோம் எல்லாத்தையும். சரிங்களா? அதனால் இதுக்கு தேங்காயும் வேணும். தேங்காயும் ஒரு 1/4 மூடி வறுத்து வச்சுக்கோங்க. 1/4 மூடியோ 1/2 மூடியோ இது துருவி வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன், சாரி. இப்போ நம்ம இதை வறுத்துடுறோம். வறுத்த பிறகு நான் அதை காமிக்கிறேன். தேங்காயை வறுத்து நான் துருவி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுலேயே கூட கொஞ்சம் வறுத்துக்கணும், கொஞ்சம் கெடக்கூடாது அப்படின்னா வறுத்துக்கலாம். ஆனால் பச்சையாக தான் அரைச்சா நல்லாயிருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் கிளைமேட்டே இப்படி இருக்கே, அதனால அது கெடாது, கவலைப்படாதீங்க, காலி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த குழம்பு மிஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன திரும்ப பண்ணணும், கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த மொத்த குழம்பையும் போட்டு நல்லா கெட்டியாக மாதிரி கொதிக்க விட்டு மறுநாள், நான் சொல்கிறேன் மறுநாள் கணக்கு, அது பழைய சாதம்னாலே குழம்பெல்லாம் இன்னையை விட மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் மிஞ்சிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வடான் தான் நல்லாயிருக்கும். வடான், மசால் வடை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த தேங்காய், 1/2 மூடி தேங்காயை இந்த வறுத்ததில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். பாருங்கள், இப்போது நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். பாருங்கள், இப்போது இது பண்ணிட்டோம், கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் இப்போ வெந்திருக்கு. நம்ம
ஒரு சவுண்டு தான் போட்டேன் பாருங்கள், எப்படி நல்லா வெந்திருக்கு. அதனால் இந்த காயெல்லாம் இதில் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? சச்சா இப்போது காயெல்லாம் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், காய் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒரு சவுண்டுக்கே. அப்புறம் புளியை வந்து கரைச்சி கொட்டிடலாம். இப்போ நல்லா உப்பு ஒரு இல்லை நல்லா போடலாம். இவ்வளோ உப்பு போடலாம் நீங்கள். சரிங்களா? கல்லுப்பு அவ்வளோவா கொஞ்சம் உப்பு எடுக்க மாட்டேங்குது, அதனால் இதை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அந்த புளி வாசனை போட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம்ல, அந்த விழுதை வந்து வறுத்து அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை இதில் சேர்த்துருவோம். சரிங்களா? இந்த வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் துவரம்பருப்பு வேக வச்சுக்கோங்கன்னு, அது ஒரு 2 கரண்டி சேர்த்துப்போம் நம்ம. சரிங்களா? 2 கரண்டி பருப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட போகிறோம். சரிங்களா? காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா சக்தியும் கிடைக்கும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே, அதனால தான் இந்த மாதிரி காயெல்லாம் நிறையா ப்ரெக்னென்ட் லேடி, குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த மாதிரி காயெல்லாம் நிறையா அடிக்கடி இதை வந்து திருவாதிரை அன்றைக்கி தான் இந்த 7 காய் கூட்டு பண்ணணுன்னு இல்லை, நிறையா காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த பருப்பே போடாமல் என்ன பண்ணுவேன், அடிக்கடி எல்லா காயும் இருந்ததுன்னா இந்த மாதிரி காயை போட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி கொட்டிடுவேன். சரிங்களா? ஆனால் அதில் பருப்பு போட மாட்டேன், புளியும் போட மாட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா அரைச்சி ஊற்றுவேன், சிவப்பு மிளகா போடாமல். அப்புறம் நான் வந்து இந்த திருவாதிரை குழம்பு தானே போட்டிருக்கேன், 7 காய் கூட்டு களி பண்ணுறேன்ல, அப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை வச்சுருக்கேன். அந்த களி, அந்த சேந்தனார் கதை சொல்ல போகிறேன், அது இல்லாமல் ஒரு கதை சொல்ல போகிறேன். சரிங்களா? இன்றைக்கி நம்மளோட இது ரெடி ஆகிடுத்து, வாங்க சாப்பிட்லாம். வரீங்களா? சரி, பரவாயில்ல, கண்ணு பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி அர்த்தம். அதனால் நீங்கள் கண்ணுக்கு நான் விருந்து கொடுத்துட்றேன். உன்னை பார்க்கும்போதே அந்த கண்ணுக்கு ஒரு விருந்து, கண்ணில் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அப்புறமா வாசனைக்கு ஒரு விருந்து. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? ஆமாம், நீங்கள் ஏன் வந்து நான் போட்டேன் அந்த சமையல்லாம் ஒன்றும் பிரமாதமாக பார்க்கவே காணோம். பாருங்கள், பெரிய 20 ஐட்டம் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி எல்லா காயும் ஒரு நாளைக்கு அந்த காயிலேயே சாதம் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம பெரியவாளாட்டும் நம்மளாட்டும் குழந்தைகளாட்டும் நல்ல எனர்ஜி. உனக்கு காய் எவ்வளோக்கு எவ்வளோ போகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் நினச்சேன்னா என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்துலேயும் காய் சாதம் ஒரு நாள் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அதை பார்த்து அதுக்காக தான் போட்டேன் நான். நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து அதை நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுக்க மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, நம்மளோடது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுறேன், அவ்வளோதான். கொஞ்சமாக அப்படியே நல்லெண்ணெய் விட்டுறேன், அவ்வளோதான். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவோ, லைக் போடவோ, கமெண்ட் பண்ணவோ மறக்காதீங்க. புது வியூவர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரசமே ஒரு 6-7 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எல்லா ரசத்தையும் கட் பண்ணி 7 வகையான ரசம்னு போட்டுட வேண்டியது தான். இல்லை நானே இப்போ கொஞ்சம் பண்ணி 7 வகையான ரசம், 7 வகையான சட்னி அந்த மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா வச்சுட்டுருக்கேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் ஓகே, கண்டிப்பாக அப்படி போடுங்க, நாங்கள் நிறையா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணுன்ட்டு. வாங்க, இன்றைக்கி திருவாதிரை களி பண்ண போகிறோம். அதுக்கு தேவை என்னென்னா, ஒரு டம்ளர் அரிசி, பச்சை அரிசி, அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சிடணும் அரிசி. ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும் கடைசியில். இப்போது இந்த திருவாதிரை ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, பகவானோட பக்தரான சேந்தனாரை உலகத்துக்கு காமிச்ச அந்த தினம்தான் திருவாதிரை நட்சத்திரம். அதனால் அது திருவாதிரை அப்படின்னு வந்துடுது. இந்த களி ஏன் ஃபேமஸ்னால், அவர் வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தார், சிவபெருமான் சந்தோஷமாக சாப்பிட்டார். அதனால் அந்த களி தான் இது. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரிசி நல்லா ஒரு மாதிரி அந்த ப்ரௌனாக வந்துடுத்து. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்டுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டான ஒரு சிவப்பு வந்துடும். சரிங்களா? அதை எடுத்து ஆறின உடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம் போடுறோம்.
நீங்கள் கொஞ்சம் இனிப்பு நன்னா வேணும்னா 2 டம்ளர் கூட போடலாம். சரிங்களா? இப்போ இந்த 1 டம்ளர் அரிசிக்கு எப்படி பொடி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அப்படி தான் வரும். கொஞ்சம் லைட்டாக சின்ன ரவை மாதிரி தான் பொடியாகும். நைஸ் மாவாக வராது. அப்படி ரொம்ப நைஸ் மாவாக மிஷினில் கொடுத்து பண்ணிங்கன்னா களி மாதிரி வரும், ரொம்ப களி மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வெல்லத்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது அந்த அடியில் மண் இருக்கும், அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இப்போது கரைச்ச அந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 முடி, அதாவது 1 டம்ளர் தானே, ஆனால் 1/4 முடி தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல, வறுத்து பொடி பண்ணோம்ல அரிசியும் பருப்பும், அதை எடுத்து இந்த வெள்ளை தண்ணியில் சேர்த்து நல்லா கிளறிடணும். இந்த மாவு இருக்குல்ல, நம்ம வறுத்து சேர்த்த மாவு, இந்த அரிசி மாவு, அது என்ன பண்ணோம், இந்த தண்ணி எல்லாத்தையும் குடித்து அப்படியே செண்டு மாதிரி கெட்டியாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக கிளறணும். நீங்கள் சிம்மில் வச்சு கூட கிளறலாம், ஆனால் அடி பிடிக்கக்கூடாது. அதனால் மீடியமான ஒரு ஹீட்டில் வச்சு பொறுமையாக கிளறினீங்கன்னா எல்லா தண்ணியும் அது குடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கணும். அந்த குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டுடணும். அடியில் எப்போவுமே ஸ்டாண்டு போட்டுட்டு தான் ஒரு பாத்திரம் வைக்கணும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ நம்ம கலரின அந்த களி இருக்குல்ல, அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை உள்ளே வச்சிடணும். அப்போ தான் அது ஆவியில் வேகிற மாதிரி அர்த்தம். அதுக்கு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 2 சவுண்டு இல்லைன்னா 3 சவுண்டு போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொடி நம்ம ஆற்றுல பண்ணுறதுனால லைட்டாக ஒரு ரவையாக இருக்கிறதுனால ஆறின உடனே கொஞ்சம் உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணுன்னா, நெய்யில் முந்திரியை வறுத்து இது தலைமையில் போட்டு சேர்த்துடணும், கிளறி விட்டுடணும். ஏன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நெய் போட்டாலே இன்னும் கொஞ்சம் உதிரித்தன்மை வந்துடும். ஆற களி கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட திருவாதிரை களி ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.